சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு 2 நாய்க்குட்டிகள் இருந்துச்சு. ஸோ இந்த 2 நாய்க்குட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஜிம்மி, ஜிக்கி, நம்மளே ஒரு பேர் வச்சுப்போம். ஸோ ஜிம்மி வந்து ரொம்ப நல்ல நாய். அதுக்கு வந்து ரொம்ப நல்ல எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லாரோடையும் பேசணும், அந்த மாதிரி. இந்த வார்தா புயல் வந்தபோது பாருங்கள், பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு கூட தெரியல. அப்படி தான் 2 பேர் பேசிக்கிறாங்க. நம்ம ஊரில் வார்தா புயல் வந்தபோது, ஹலோ, நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா? ஆமாம், நான் இந்த சென்னையில் தான் இருக்கேன். எந்த ஏரியா நீங்கள்? இல்லைங்க, பார்த்த மாதிரி இருக்கே. நான் இங்கே தான் வெங்கடேஸ்வர நகரில் தான் இருக்கேன். அப்படியா? நானும் அதே வெங்கடேஸ்வர நகர் தான். எந்த அப்பார்ட்மெண்ட் சார்? நான் இங்கே கிருஷ்ணா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் சார். நானும் அங்கே தாங்க இருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளோரு? நான் 12th ஃப்ளோரு. நான் 7th ஃப்ளோரு. அப்படியா? எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 10 வருஷமாக இருக்கேன் சார். நான் 15 வருஷமாக இருக்கேன் சார். இன்னைக்கு காலகட்டத்தில் நிலைமை வந்து எப்படி இருக்குன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட நம்ம பார்த்து பேசி பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் மோசம். இதுவா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே ஒரே ரூம்லேயே உட்காந்துருக்காங்க. அப்பா வந்து பிசியில் பார்க்குறாரு, அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைங்க வந்து மொபைலு டேப் வச்சுன்னு விளையாடின்னு இருப்பாங்க. எது கேட்டாலும் எல்லாம் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிப்பாங்க. மாடி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார், சாப்பிட்டாச்சா அப்படின்னு இங்கே வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ். ஸோ அந்த மாதிரி நிலமை இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து நமக்கு ஒரு தீர்வு வந்து இந்த மாதிரி இதில் இருக்குது. ஸோ இந்த ஜிக்கி நாய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, அது எல்லாரையும் வந்து ஒரு ரிசர்வ்டாக பார்த்து குலைக்கிற மாதிரி டைப். ஸோ இது ரெண்டும் ரொம்ப பசி எடுத்தோன்னா ஒரு நாள் ஒரு மாளிகைக்குள்ளே போச்சுங்க. போயிட்டு தேடினாங்க, உணவு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஜிக்கி வந்து என்ன சொல்லிச்சு, ஃபஸ்ட்டு நான் போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டேன்னா அப்போ எனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஜிம்மி என்ன பண்ணிச்சு, ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு பசியை தாங்கிக்க முடியும், ஸோ நீ போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு. ஸோ இது உள்ளே போச்சு. ஃபுல்லாக தேடி தேடி ஒரு கடைசியாக ஒரு கண்ணாடி மாளிகை ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளே போன உடனே பார்த்தா அங்கே நிறைய பேர். என்னடா இது, இதோட பிம்பம் தான். பார்த்த உடனே என்ன நினச்சிதுன்னா, நம்மள இவ்வளோ பேர்கிட்ட மாட்டி விட்டுடுச்சு பற்றியா இந்த ஜிம்மி வெளியிலேருந்து. சரி, நம்ம யாருன்னு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை லொல் அப்படின்னு குலைச்சிது. குலைச்ச உடனே அந்த பிம்பங்களும் எல்லாமே அதே தான் பிரதிபலிக்குது இல்லையா? அதுக்கடுத்து மறுபடியும் என்ன இது எல்லாரும் கத்துறாங்க, சத்தம் போடுறாங்களேன்னு மறுபடியும் இப்படி குலைச்சி பக்கத்தில் பிம்பங்கள் தான் இருக்குது, இதுக்கு சவுண்டு வரல, அதை கவனிக்கல. அந்த பயத்தில் வந்து அதுக்கு அது தெரியல. இதுவே குலைச்சிட்டு இதுவே சவுண்டு எக்கோவே பார்த்து அங்கேயே மயக்கம் அடித்து விழுந்துருச்சு. ஜிம்மி பார்த்தது, என்ன இன்னும் ஆளை காணுமே, இது எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே தேடிட்டு வந்தால் அடுத்த தடவையில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி இந்த தடவை பார்த்துட்டே இருந்துச்சு. உள்ளே போன உடனே பார்த்தா, ஆஹா இவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்களா, இது தெரியாமல் நான் வெறும் ஜிக்கியோடய சுற்றிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். இவ்வளோ பேர் நம்மளுக்கு நண்பர்கள் இருக்காங்க, இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வெளியிலேயே சுற்றிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக ஆசையாக பௌ அப்படின்னு குலைச்சிது. உடனே எல்லாரும் குலைச்ச உடனே இது வாழை ஆட்டிச்சு. ஸோ இதுவும் அடுத்தபடியாக எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எஸ், நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு எதிரில் இருக்கிற எல்லாருமே. இப்போ நாங்கள்